கிறிஸ்துவதற்கான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வார்த்தையை உங்களை வரவேற்கிறேன். இந்த புது வருடத்தில் இந்த ராத்திரி நேரத்தில் முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்திலே நாளிலே இருப்பது பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை எல்லாம் பார்க்கிறார். நிச்சயமாக எவ்வளவோ சூழ்நிலைகளின் மத்தியில் நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகமாக இந்த நாடில் வந்து தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய சமூகத்தில் பாடி மகிழ்ந்து இந்த புது வருடத்தில் அவருடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இதெல்லாம் இந்த வருடத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை இந்த வருடத்திலும் அவர் நம்மை வழி நடத்துவார். அதற்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் ஒரு வசனம் படிக்கிற சங்கீதம் 65:11. சங்கீதம் 65:11. வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பார்த்தீங்களா, இந்த வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிறார். இந்த நன்மை என்ன என்று நாம் பார்க்கும்போது அதை தகுந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுவது ஆவிக்குரிய நன்மை, உலக பிரகாரமான காரியங்களை தேவன் நமக்கு கேட்காமலே கொடுக்கிறார். மற்ற தேவர்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கிறார். தேவன் பூரண சர்க்குணராக இருக்கிறார். அதனால ஆவிக்குரிய நன்மைகளை தேவன் நமக்கு தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். இது எப்படி என்றால் நமக்கு தெரியும், நாம் எல்லாரும் ஆதாமின் மக்கள். ஆதாமிலிருந்து ஒரே ரத்தத்தினாலே தோன்றம் பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்திருக்கிறார் என்று நம்ம வேதத்தில். ஆதாமின் மக்களாக நாம் இந்த பூமியில இருக்கிறோம். ஆனால் ஆதாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாமல் பாவத்துக்குள்ள போயே மரணத்துக்குள்ள போயிருந்தார். ஆனாலும் தேவனுடைய அன்பு ஆதாமை உடனடியாக மரணத்துக்கு அங்கே தள்ளி போடாமல் ஆதாம் ஒரு குறிப்பிட்ட கால பகுதி இருந்து ஒரு சந்ததியை உருவாக்கி அதுவரையிலும் தேவனால் எல்லா காரியங்களும் அங்கே போஷிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறார். நாம் படிக்கும் போது ஆதியாகமம் 3:17 பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை. ஆதாமின் அந்த கீழ்ப்படியாமையினால இன்று உலகம் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் மாத்திரமல்ல, மிருகங்கள் எல்லா ஜீவராசி சாபத்துக்குள்ள இருக்கிறது. இந்த சாபத்துக்குள்ள இருக்கிற இந்த பூமியே எவ்வளவு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குது இல்லையா? எவ்வளவு இயற்கையான காரியங்கள் இருக்குது. அப்போ சாபம் இல்லாத ஒரு பூமி இருந்தால் எவ்வளவு மேன்மையாக இருக்கு. தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆதாம் அங்கே பெரிய தவறு ஒன்று செய்ததாக நாம் பார்க்கவில்லை. தேவ கட்டளையை அங்கே மீறினார். அவ்வளவு புசிக்கக்கூடாது என்று சொன்ன
பழத்தை ருசிப்பார். இதற்கு பாருங்கள், மகாபெரிய தேவனை குறித்து சொல்லும் போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் போது அவர் ஒருவரை சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். அதாவது தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, நித்தியமானவர், சகலத்தையும் ஆளுகை செய்வர், ஏக சக்கராதிபதி. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய எவ்வளவு முக்கியமானது. இது நான் ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும். நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது நான் அப்போ ஏழு கீழே போலீஸ் இருக்கிறாங்க, பொறுப்பு இருக்கு. நாங்கள் டிஎஸ் மோஸ்ட்ங்கிற அந்த ஒரு இதில் இருக்கணும். அப்போ ஒரு ஏசி அந்த வழியாக போகிறாரு, குதிரையில் போகிறாரு, சிவிலில் கீழே போகிறாரு. அப்போ நம்ம குரூப்பில் உள்ள ஒரு போலீஸ் கவனிக்கலாம் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. பேசிட்டு தான் கவனம் எல்லாம் கவனிக்கிறோம். எப்படி தெரியல, இவர் நேரம் ஏர்போர்ட் போய் குதிரையை விட்டுன்னு அப்புறம் ஆஃபீஸில் போய் அங்கே அரெஸ்ட் அங்கே போய் உட்கார்ந்து ஃபோன் பண்ணி கண்ட்ரோலில், அங்கே கண்ட்ரோல் பக்கத்தில் தான் இருக்கும், நாம கால் பண்ணி கூப்பிட்றாரு. நான் போய் காலை அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ணிட்டு எனக்கு சொல்கிறாரு, நான் அந்த வழியாக கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு போலீஸ்காரன் என்னை பார்த்து திரும்பின்னு எனக்கு சல்யூட் பண்ணாமல் இருந்தான். அவனை நீ இம்மிடியட்டாக என்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நானே போச்சுடா, கூட நமக்கும் வந்துடும் இல்லைங்க. இங்கே வந்து யாரையும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் கொண்டு போய் நாங்கள் நிறுத்தியாச்சு, ஒருத்தரை கண்டுபிடிச்சி. அப்போ அவர் சொல்றாரு, அதுக்குள்ள யூபிஎஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. நான் போய் நிற்கிறேன், சல்யூட் பண்ணிட்டு நிற்கிறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அவர் கேட்குற கேள்வி, ஒரு உயர் அதிகாரிக்கு சல்யூட் பண்ணலைன்னா உனக்கு இருக்கு அந்த காக்கி சட்டை இருக்கு. இவங்க என்னென்னவோ சொல்ற, நான் கவனிக்கலையா, எனக்கு கொஞ்சம் கவனக்குறவா, நீங்க வந்து பார்க்குற எதுவும் நாங்க அப்புறம் திட்டி என்னையும் திட்டி அங்கே டியூட்டி ஆஃபீஸருக்கு சொல்லி அவனை இம்மிடியட் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற இடத்துக்கு டியூட்டி அனுப்பி கார்டு, நைட்டு கார்டு. இவன் ஒரு வாரம் வீட்டுக்கு போகக்கூடாது, அப்படிப்பட்ட கார்டு போடி ஆகுது சொல்லி ஒரு உயர் அதிகாரிக்கு கீழ்ப்படி என்னன்னா எவ்வளவு பனிஷ்மெண்ட் வருது. உண்மைங்கிறது நடந்தது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம். அப்படியே தேவன் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனாலும் அவரை உடனே அங்கே மரணத்துக்கு விட்டுல. 930 வருடம் இருக்கிறாரு, சந்ததிகளை உருவாக்குகிறார். தேவன் எல்லாவற்றையும் போஷிக்கிறார். ஆனால் கஷ்டமான ஜீவிதம், உள்ளுக்குள்ளுக்கும் முளைப்பிக்கும் என்று கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நீ புசிப்பான். அப்படித்தான் நம்ம நாட்களில் இந்த சாபத்து நிமித்தம் அநேக பிரயாசங்கள்
உருக்கம் உள்ள தேவன் உடனே தண்டனையை மரணத்தை அங்கே கொடுக்காமல் சில அனுபவங்கள் கற்றுக்கொள்ளும் விதமாக அநேக சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார். அதனால இந்த உலகத்துல நமக்கு வருகிற கஷ்டங்களானாலும் சரி, ஆசீர்வாதங்களானாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ஒரு வசனம் பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 3ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 3:10. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அதாவது அது இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா டு பி எக்ஸசைஸ்டு, அதாவது பயிற்றுவிக்கப்படுகிறோம். டு பி எக்ஸசைஸ், நாம் பயிற்றுவிக்கப்படுகிறோம். நன்மையானாலும் தீமையானாலும் அது ஒரு அனுபவத்துக்காக தேவன் நமக்கு எல்லாரும் இந்த பூமியில வாழ்கிற நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறோம். தேவன் அதற்காக நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதுல எல்லா காரியங்களுக்காகவும், அது நன்மையோ தீமையோ எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக பவுல் சொல்றார். ஆனால் அவர் எவ்வளவு பிரயாசங்களை பட்டார். அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு. இன்னைக்கு பாருங்க, நம்ம உலகத்துல எல்லா மக்களும் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டங்கள்ல நெருக்கத்துல ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறார். கஷ்டம் இல்லாத ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. ஆனாலும் தேவனை அறியாத மற்ற ஜனங்களை நீங்கள் பாருங்கள். அவர்கள் எவ்வளவு பக்தியோடு நான் பார்த்திருக்கிற இந்த தெருவில் அவங்க வீட்டை விட்டு இறங்கி அந்த பக்கம் அவங்க போயிட்டு செப்பல் கழட்டி போட்டுட்டு அப்படியே கூப்பிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பக்தி காட்டுறாங்க, நன்றி உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்போ நாம் உண்மையான மெய் தேவனை அறிந்திருக்கிறது. நாம் இருக்கிறோம்ல, யோவான் 17 ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் அறிந்ததே. ஒன்றான மெய் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். அவருடைய ஈடு பலி அந்த புண்ணியத்தை நாம் அறிந்து உணர்ந்திருக்கிறோம். அப்போ நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக, எவ்வளவு பக்தி காட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், இருளில் இருக்கிறார்கள், உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட பக்தியை காட்டும் போது நாம் எவ்வளவாக பக்தி வைராக்கியம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது வேதத்தில் நாம் படிக்கும்போது தேவன் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது அவருடைய நாமம் நம்முடைய 16 இல்லை
விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் படித்துமே சர்வலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படியே நாம் படிக்கும் போது நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை புது சிருஷ்டியாக்கி தேவனோடு நாம் ஒரு ஒப்புரவாகி தேவனுடைய பிள்ளை என்ற உறவிலே இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 படிக்கும் போது கிறிஸ்துவுக்கு இருக்கிறவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். அடுத்து அங்கு படிக்கும் போது நாம் அதை படிக்க வேண்டாம். அங்கே இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அந்த ஆதாமிலிருந்து வந்த அந்த வாக்கை நீக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால நாம் மற்ற புறச்சாதிகளை விட தேவனிடத்திலே அதிகமான பக்தி வைராக்கியத்தை காட்ட வேண்டும். கடந்த வருடத்தில் நம்ம சாட்சிகளை கேட்டோம். எத்தனையோ விபத்துக்கள், நோய்கள், பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாத்தார். அதாவது சங்கீதத்தில் சொல்லும் போது சங்கீதம் 66:8-9 நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவருடைய துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாவல் நமக்கு இருந்தது. அதனால தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அதாவது நாம் எவ்வளவோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம். ஆனால் அதற்குரிய தண்டனை நமக்கு தேவன் கொடுக்கவில்லை. தேவன் என்ன ஒரு தயாள குணத்தில் தாராளமாக நம்மிடத்தில் இருந்திருக்கிறார். பாருங்கள், அதாவது சில காரியங்களை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை செய்யுங்கள், அது செய்யாமல் இருந்தால் செய்யாதே என்று சொன்னதை செய்துட்டால் அதுவும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது ஓய்வு நாள் கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. அவர்கள் சனிக்கிழமை ஆசிரிக்கிறார்கள். அந்த ஓய்வு நாள் கட்டளை மீறும் போது இது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்தா ஆச்சரியப்படுவீங்க. அங்கே ஓய்வு நாள் கட்டளையை மீறினால் என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? அல்லறிந்து கொள்ளும். அதை நீங்கள் படித்து பாருங்கள். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32 36 வரல இருக்குது. என்னாகமம் 15 32 36. அங்க ஒருத்தர் விறகு பொறுக்க போயிருக்கான் அந்த ஓய்வு நாள். அப்போ ஜனங்கள் பிடித்து கொண்டு வந்து மோசே இடத்துல கொடுக்குறாங்களோ. மோசைக்கு பிரமாணம் கொடுக்கப்படலை. ஓய்வு நாளில் இப்படி வேலை செய்தா என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல. அப்போ தேவனுடைய சமூகத்தில் அந்த ஆசிரியர் கூடாரத்தில் போய் அவனை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய்கொண்டு வரும்போது அவருடைய தேவனிடத்தில் இருந்து உத்தரவு வருகிறது. அவனை
கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள். அவன் செத்தான். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா நினைக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை புறக்கணிப்பது, கட்டளைகளை மீறுவது, தேவனை நாம் அவமானப்படுத்துவது. நம்ம உபவாசம் ஜபம் மாசத்துக்கு இருக்கிறோம் வைக்கிறோம், அனைவரும் வரவில்லை. ஆராதனை இதெல்லாம் நாம் அதிகமாக பெரிய பாவம் என்று நினைக்கிறதில்லை. அன்றிருந்த தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார். நான் கர்த்தர் நன்மாராதவர் இல்லையா? அன்று மரண தண்டனை. அப்ப நாம் எவ்வளவு மரண தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். தேவன் கிருபையாக தயாள குணமுள்ளவராக நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால தேவன் இதுவரையிலும் நமக்கு செய்த நன்மைகளை பார்த்தார். தேவனை நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். தேவனிடத்தில் அதிகமான அன்பை நாம் காட்ட முடியும், விசுவாசத்தை காட்ட முடியும். அதனால இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு அன்பு நாம் தேவனிடத்தில் அதிகமாக காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆனால் உலகத்தில் பல மில்லியன் கணக்கான ஜனங்கள் உண்மையான தேவனை அறியாமல், அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக அறியாமையிலே அவர்கள் கைகளின் கிரியைகளை வணங்கிக் கொண்டும் சிருஷ்டிகளை வணங்கிக் கொண்டும் இருக்கிறார். தேவன் நமக்கு உண்மையான தேவன் யார்? அவருடைய ரட்சிப்பின் திட்டம் என்ன? அவருடைய குமாரனை அனுப்பினது எதற்காக? எல்லாவற்றையும் வேதத்தின் ஆழமான மேலான சத்தியங்களை இல்லையா? அநேகருக்கு கிறிஸ்தவர்களிலே அநேகருக்கு உண்மையான சத்தியம் கிடைக்க, அநேகருக்கு தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் தெரியாது. ரொம்ப சுலபமா என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் இயேசு 2ஆம் முறை வருவார், ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்துக் கொண்டு இருக்கிற நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார், மற்றவர்களை எல்லாவற்றையும் நரகத்தில் அழைத்து போவார், பூமியை எரித்து போவார். இதுதான் ரொம்ப சிம்பிளான விசுவாசம். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் தான் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வரணும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்த கோடி கோடி ஜனங்களுடைய ரட்சிப்பு எப்படி? எல்லாம் நரகத்திலே தள்ளினார்கள். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் பிறப்பது பின்னால் பிறப்பது நம்ம கையில் இருக்குதா? இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். அவர் மூலமா தான் ரட்சிப்பு. தேவன் பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்தில் எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வரப்போகிறார்கள். சாத்தான் கட்டப்படுவான் 1000 வருடம். நீதியை கற்றுக் கொள்வார்கள். எல்லாருடைய கண்களும் திறக்கப்படும். நம்ம ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் கண்கள் திறக்கப்படும். 5ஆம் படி 35
5:5-6. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறந்து போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், பூமியின் நாவும் கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அப்படியே 26:9 பூமியில நியாய தீர்ப்பு நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் எல்லாம் நீதியை கற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யோவான் 5:28-29 நீங்க படித்து பாருங்கள். பிரேத குழிகளில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பார்கள். வீட்டிலிருந்து வருவார்கள், சத்தியத்தை கேட்பார்கள். காதுகள் திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும். இந்த ரட்சிப்பின் திட்டம் அநேகருக்கு கொடுக்கப்படவில்லை, கிறிஸ்தவர்களுக்கு. நமக்கு தேவனுடைய சத்தியத்தை ஒரு பெரிய பாக்கியம். அப்படியே இந்த சத்தியங்களை பெற்றுக்கொண்டு நாம் பிரதிஷ்டை பண்ணி எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம், ஞானஸ்நானங்களை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அநேகருக்கு கிடைக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் அநேகர் சத்தியத்தை கேட்பார்கள், அது அப்படியே ஞானஸ்நான உடன்படிக்கை செய்ய மாட்டார்கள். அதிலும் கொஞ்சம் சத்தியத்தை கேட்டவர்களிலும் கொஞ்சமாக பிரதிஷ்டை பண்ணி தேவனோடு இன்னும் தேவனை அறிகிற அறிவை நாம் அதிகமாக சத்தியத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அநேக சபைகளில் அவர்கள் வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. யாக்கோபில் நம்ம படிக்கும் போது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான, அதனால எரேமியால சொல்லும் போது 9ஆம் அதிகாரத்துல 23-24 நம்ம படிக்கும் போது, நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டாதீர்கள், பராக்கிரமன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, ஞானி தன் ஞானத்தை படிக்கணும் வசனத்தீங்களா? அப்படிதான் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை குறித்து தான் மேன்மை பாராட்டும். தேவனை நாம் எவ்வளவாக அறிந்திருக்கிறோம், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம எவ்வளவாக அறிந்திருக்கிறோம், தேவனுடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது என்று நாம் எவ்வளவாக ருசித்திருக்கிறோம், இதை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். உலக பிரகாரமான ஞானமோ செல்வமோ இந்த உலகம் பெரிய அக்கினியினால் அழிக்கப்பட போகிறது. அப்போ சேர்த்து வைத்த பொன் பொருள் எல்லாம் தூக்கி வீசிடுவாங்க தெருவில், யூஸ் இல்லை. அதனால நம்ம இந்த நாட்கள்ல அநேக சூழ்நிலைகள்ல கஷ்டங்கள்ல நெருக்கங்கள்ல புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆனால் நாம் கவலைப்படவே தேவையில்லை. சபையை குறித்து சொல்லும் போது பாருங்கள், ஏசாயா 26:3 இது சபையை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்குது. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அவரை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது தேவன் சகலத்தை ஆளுகை செய்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியும். அதனால உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானம் தேவன் தருவார். தேவனை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். வேறு வேறு அநேக
அநேக சூழ்நிலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், கவலைகள் என்று அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. தேவனை உறுதியாக பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண், அவர் மாறாதவர். நம்ம பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்களை நம்ம பார்த்த முதல்ல செய்தியில் அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, எத்தனை பரிசுத்தவான்கள் அவரை பின்பற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள், வழி நடத்தினார். தேவன் அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும், அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நம்ம சொல்லும்போது, சகோதரர் கூட சொல்லும்போது வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நூற்றுக்கு அதிபதி சொன்னாங்க, இது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்படியே சுஸ்தமாயிட்டான். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட. இது அன்றைக்கு சீசர்களுக்கு சொன்னது, இன்றைக்கு நமக்கு அன்று அவர்கள் சீசர்கள், இன்றைக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நாம் எந்த விதமாக பலவீனம், சோர்வு, கவலைகள்ல இருக்க தேவையில்லை. புலம்பல் புஸ்தகத்துல அவரை நாம் உறுதியாக பற்றி கொண்டு உண்மையாய் இருக்கும் வரை தேவன் கைவிடவே மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 புலம்பல் 40-41. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுத்து கடவோம். தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தை கேட்கிறவர் அந்த ஒரு அனுகூலத்தை நமக்கு செய்திருக்கிறார். தேவனோடு நாம் பேசலாம், சொல்லிக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் சொல்லிக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளை நாம் தேவனிடத்தை சொல்லும்போது அவரால் எல்லாம் கூடும். அதனால கடந்த வருடத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருந்தது என்று நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் நம்மிடத்தில் காணப்பட வளர வேண்டும். ஆவிக்குரிய ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இவைகளை நாம் வளர வேண்டும். இப்படிப்பட்ட வளர்ச்சி பெற்றிருந்தால் நாம் மகிழ்ச்சி அடையலாம். ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அது ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை என்றால் உண்மையாகவே துக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறதா? என்னுடைய வார்த்தையின் மேலே அவ்வளவு ஒரு விருப்பம், வாஞ்சை இருக்குதா? நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால இப்படிப்பட்ட வளர்ச்சி இல்லாவிட்டால் துக்கப்பட வேண்டும். இந்த துக்கம் கூட நாம் சோர்ந்து போய் இருப்பதற்காக அல்ல. ஆண்டவர் சொல்லும்போது பயப்படாதிருங்கள், நான் உலகத்தை ஆவிக்குரிய அந்த துக்கம் நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகும். அதனால கொரிந்தியர்ல நம்ம படிக்கும் போது கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு ஓர் படிங்க வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலன் உனக்கு போதும், பலவீனத்திலே பலம் பூர்ணமாய், என் கிருபை உனக்கு. கிருபை தேவன் மிகுந்த அன்பு மனதிற்கும் உள்ளது.
அதனால தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் கவலையோடு தேவனுக்கு விண்ணப்பங்களை எடுக்கும் போது அது நிச்சயமாக அதை அங்கீகரிக்கிறார். நாம் அதற்கேற்ற வளர்ச்சி அடைய முடியாத உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் கடந்த வருடத்தில் அநேக விதமான சத்தியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சத்தியங்களெல்லாம் நம்ம அதில் இருக்குது. நீங்கள் கேட்க வேண்டும், திருப்பி திருப்பி வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். வார்த்தைகளை தியானித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். தேவன் மிகுந்த அன்புள்ளவர், நம்மை பார்க்கிறார். நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவிடுகிறோம் என்பதை அவர் மறுக்கிறார். அதாவது ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு பிறகு நம்முடையதெல்லாம் தேவனுடையது, அதை நம்மிடமே கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் அதை எப்படி கையாளுகிறோம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய டைம், நம்முடைய திறமைகள், செல்வம், செல்வாக்கு எல்லாம் நம்முடையதல்ல, தேவனுடையது. தேவன் நம்மிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார். அதை நாம் எப்படி செலவழிக்கிறோம் தேவன் பார்க்கிறார். நாம் நல்ல உட்காணக்காரர்களாக இருந்து நம்முடைய இந்த அதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தாளந்துகள் தேவனுக்கு நாம் செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால இந்த உலகம் என்றைக்கு இப்படியே இருந்து விடாது. அவசரம் படிக்கணும் இல்லையா, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. இந்த உலகம் அக்கினிக்கிரியாக தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜ்யத்தில் உலக மக்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு நீதியில நடக்கப் போகிறார்கள். அவர்களை நாம் நீதியிலே நடத்தி அவருடைய ஆளுகை செய்ய போகிறோம். அதற்காக தேவன் இப்பொழுதே நமக்கு சத்தியத்தை கொடுத்து நாம் அந்த அவர்கள் வழிநடத்தும் விதமாக நம்மை தயார்படுத்துகிறார். நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக ஒவ்வொரு நாளும் வர வேண்டியது கடமையாக நாம் படிக்கிறோம் இல்லையா. ஆலயம் என்ன, அங்கே இசைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலைக்கல், அதன் பிறகு அப்போஸ்தலர்கள் என்ன பில்லர், அதிலே கல் அப்படியே இசைந்து கட்டப்படுகிறது. எபேசியர்ல நம்ம படித்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதற்கு நிழலாக பழைய ஏற்பாட்டில் சாலமோன் ஆலயம் கட்டும்போது அங்கே தூர இடத்துல கல் எல்லாம் பாலிஷ் பண்ணி அங்கே கொண்டு வந்து கட்டப்படுகிறது இல்லையா. இது நம்ம பார்த்திருக்கிறோம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணித்தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. அப்போ அந்த ஜனங்களை நாம் வழி நடத்துவதற்கு நாம் இப்பொழுதே தகுதியாக வேண்டும், பாலிஷ் பண்ணப்பட வேண்டும், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும். கிறிஸ்துவோடு கிறிஸ்து தலையாகவும் சபை அந்த சரீர வகுப்பு அப்படியே இசைய வேண்டும், தகுதியை வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த ஒரு மேலான தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் நாம் அங்கே பங்காளிகளாக அவரோடு கூட இருந்து நல்வழிப்படுத்தி ஆளுகை செய்கிறவர்களாக தேவ திட்டத்தில் ரட்சிப்பின் திட்டத்தில் நாம் பங்கெடுக்கிறவர்களாக இருக்கும். இதில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அநேக காரியங்களை பேசியிருக்கிறோம். 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில லிட்டரலாக ஏற்படும். சாத்தான் கட்டப்பட்டிருப்பான், எல்லாருடைய கண்கள் திறக்கப்படும், மெய் தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்,
சத்தியத்தை கேட்பார்கள், உணர்ந்து கொள்வார்கள், நீதியை கற்றுக்கொள்வார்கள். ராஜ்யம் இந்த பூமியிலே நீதியாக சமாதானமாக இந்த ராஜ்யத்தில் நாம் பங்கெடுப்பதற்கு நாம் தகுதியடைய வேண்டும். அதனால இங்கே இந்த தகுதி எப்படி வரும் என்று 2 தீமோத்தேயு 3:15 தேவனுடைய வார்த்தைகள் சத்தியங்கள் நம்மை அதற்கு தகுதிப்படுத்துகிறது. படிங்கள் 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை இச்சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்க. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் எப்படி வரும் என்றால் வேத சத்தியம். இதை நாம் அதிகமாக தியானிக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். வருடத்தில் நாம் அப்படியே வளர வேண்டும். ஆவியின் கனிகளில் சத்தியத்தில் ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாக சாட்சியின் வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால பிலிப்பியர் 1:5 உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் நம்ம அழைத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் நம்ம தொடங்கி இருக்கிறார். முடி மட்டும் படிக்கணும். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நம்மை நடத்துவார். அவரை நாம் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். நம்ம செய்தியில் பார்த்தோம், அப்படிப்பட்ட ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்க வேண்டும். கிரேட் ஃபெய்த் கூத்து கருப்பிடிப்பாங்க. ஆபிரகாம் அதனால் அப்படியாக நாம் வளர்ச்சி பெற்று இந்த வருடத்தில், அதாவது தேவனுக்கென்று நேரத்தை அதிகமாக செலவு செய்தனுடைய தாளந்துகள் அதிகமாக நம்ம இங்க நஷ்டப்பட்டால் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது போல எல்லாவற்றையும் நஷ்டமும் உப்பையுமாக எவ்வளவு மேன்மையாக அவருக்கு அவருடைய ஜீவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை. ஆண்டவர் இயேசு சொல்லும்போது நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கும். இன்னைக்கு ஒரு தேசத்தில் ஒரு அதிகாரத்துக்கு எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமைகள், எவ்வளவு அநீதியான காரியங்களை செய்து அதிகாரத்துக்கு அன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஆளுகை செய்வதற்கு இன்றைக்கு நீதியாக வாழ்ந்து சத்தியத்தில் நடக்கணும். வாழ்க்கை சத்தியமாக இருக்க வேண்டும். அவையின் கனிகள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் நமக்கு மாதிரிகளாக இருக்கிறார். அவர்கள் தங்கள் ஜீவனை எப்போ ஆண்டவருக்கு என்று கொடுக்கலாம் என்று காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த உலகம் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே. ஆனால் இன்றைக்கு மற்ற சபைகளில் உலக காரியங்களை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உலக காரியம் ஆவிக்குரிய விஷயத்தை நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும் போது கணவன், மனைவி, பிள்ளைகள், தகப்பன், தாய் யாரை விட என்னை நேசிக்கிறது. அதுதான் தகுதி. அப்படி மாத்தாள் மரியாதை விஷயத்தில் கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மாத்தாலே என்ன அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோமா? நம்ம கவலைப்படுகிறோமா? உலகம் முடிய போகிறது, எல்லாம் அழிவுக்கு போக போகுது. அதனால
மரியாதை போல தன்னை விட்டு கொடாத நல்ல பங்கு, வார்த்தை, சத்தியம். அதற்காக நம்ம எல்லாவற்றையும் நாம் இழக்க வேண்டும், நஷ்டமடைய வேண்டும். இங்கே நஷ்டப்பட்டால் அங்கே பல்லோகத்தில் விஷயத்தை சேர்த்து வைப்போம். அதிகமாக ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் ஒரு உற்சாகம் அடைய வேண்டும். எல்லாம் ஓய்வு நாள் ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. சத்தியங்களை அதிகமாக படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிக நேரத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். உலக காரியங்கள், கவலைகள் அதில் நம்ம போயிட்டு அது ஒரு முள்ளு போல அதை நம்ம அப்படியே நெருக்கி போடும். ஓமைகளில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, வசனத்தை கேட்டோம், ஏன்னா உலக காரியங்களும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் முள்ளு போல வந்து நெருக்கிடும். அந்த கவலையே பெருசா போயிடும். ஆவிக்குரிய விஷயம் சின்னதாகிடும், வளராது. நாம் ஆவிக்குரிய விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டால் மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ந்து தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக ஆவியின் கனிகளில் பெருகி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக அவரிடத்தில் ஒவ்வொரு நாள் முன்னேறி கொண்டு வருவதாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.